ஹாய் வீவர்ஸ், நீ வரக்கூடிய வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம துளசி அவங்க மாமாவை போலீஸ் சொல்ற பிச்சை கேட்காம அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணமானவங்க எல்லாத்தையுமே பிடிச்சு உண்மையை நிரூபிச்சு எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த வரதட்சணை கேஸ்ல மாட்டி விட்டது திவ்யா தான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சதுமே எல்லாரும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. திவ்யாவுக்கு நம்ம மேல என்ன கோபம், வெற்றிய அவளுக்கு கட்டி வைக்கல, அதனாலதான் இந்த மாதிரி நம்மளை பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா. எப்படியோ துளசி நம்ம எல்லாத்தையுமே காப்பாத்திட்டா. துளசி மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அபிராமி மீனாட்சி ரெண்டு பேருக்குமே செம கடுப்பா இருக்கு. இவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் சொல்லிட்டு பார்த்தா இவனா இருக்க நல்ல பேர் வாங்கிட்டே போறாளே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம இவளை அசிங்கப்படுத்தணும், பழி வாங்கணும்னு நினைச்சு போட்ட பிளான் இப்ப அவளுக்கே சாதகமா முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. இதை பார்த்து துளசி வந்து, என்னக்கா பயங்கர டென்ஷன்ல இருக்கீங்க போல, நீங்க என்னதான் எனக்கு கெடுதல் நினைச்சாலும் அது பாத்தீங்களா நல்லதாவே முடிஞ்சிருச்சு. இப்படியே எனக்கு கெடுதல் நினைச்சுக்கிட்டே இருங்க, அது எல்லாமே எனக்கு நல்லதாதான் அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி மீனாட்சியை போட்டு வெளுத்து வாங்கிடுறாங்க. மீனாட்சி ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டாங்க. என்ன இவ இப்படி இருக்கா, ஏதோ அமைதியான பொண்ணு அப்படி இப்படின்னு பார்த்தா பயங்கர ரவுடியா இருப்பா போலயே அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி மனசுல திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம வெற்றிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியோ நம்ம துளசியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அப்பா துளசியை ஏத்துப்பாரா ஏத்துக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு நாள் பயந்துட்டு இருந்தோம். ஆனா யாரோ செஞ்ச ஒரு மிஸ்டேக்னால இப்போ துளசி எல்லார் மனதிலையும் உயர்ந்து நிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு துளசியை பார்த்து வெற்றி சொல்றாங்க, எப்படி உங்களுக்குள்ள இவ்வளவு தைரியம் இருக்கு, பரவாயில்லையே, தனியாலாம் நின்று என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டீங்களே துளசி அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி பேச இதை கேட்ட துளசி வந்து கண்டும் காணாத மாதிரி போயிடுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு துளசி, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க என்னைய மன்னிச்சு உங்க வாழ்க்கையில ஏத்துக்கணும், அது மட்டும் நடந்துருச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி வந்து சிரிச்சுக்கிட்டே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெற்றி பேசினதை கேட்டு நம்ம துளசியும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. இதுல இருந்தே தெரியுது நம்ம துளசி வெற்றிய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அதை இன்னும் அவங்க வெளியே கட்டாம இருக்காங்க. சீக்கிரமா துளசி வெற்றி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாதான் அடுத்த எபிசோட்ல பயங்கரமா போய்கிட்டு இருக்கோம். நம்ம மீனாட்சியை வெறுப்பேத்தின மாதிரியும் இருக்கும். இந்த சைடு நம்ம சிவராமன் சொத்து பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. இந்த சொத்து பிரச்சனை எப்பவுமே தீராது போல. ஏன்னா இந்த சிவராமன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, முருகனுக்கும் இதுல சம பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கேசவனராகவும் பயங்கரமா கோவப்படுறாங்க. அது எப்படி முருகனுக்கு இதுல சம உரிமை இருக்கு நீங்க சொல்லலாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் தான் உங்களோட ரத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட முருகன் வந்து பாவமா நிக்கிறாங்க. வேணாப்பா, எனக்கு சொத்து பத்தி எதுவுமே வேணாம், எனக்கு உங்களோட அன்பு இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு பெருந்தன்மையான மனசு பார்த்தீங்களா. பெத்த பிள்ளைங்க கூட பெத்த தகப்பன் கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிற காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய அவங்க தத்தெடுத்ததுக்கு ரொம்பவே பெருமைப்படணும். அது மட்டும் இல்லாம இப்போ மகேஷ் அனுபவிச்சிட்டு இருக்க சொத்து பத்தி எல்லாத்துக்குமே காரணம் இந்த முருகன் தான். கடைசி நேரத்துல நம்ம அஞ்சலி மகேஷோட சொத்துக்கெல்லாம் அதிபதி இந்த முருகன் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டாங்கன்னா கேசவ் ரகு இவங்க ரெண்டு பேருமே எங்க மூஞ்சத்திக்கு வச்சுக்கிறாங்கன்னு நம்மளும் பார்ப்போம். அப்போ நம்ம முருகன் வந்து பெரிய கோடீஸ்வரர் அப்படிங்கிற அந்தஸ்துல இருக்கும்போது அப்பதான் நம்ம முருகனோட அருமையை கேசவனும் ரகவனும் புரிஞ்சுப்பாங்க. சீக்கிரமா இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம அஞ்சலி மனசு வச்சா மட்டும்தான். அந்த சீக்ரெட் ரூமை சீக்கிரமா அஞ்சலி ஓபன் பண்ணி அதுல இருக்கிற முருகனோட அம்மாவை காப்பாத்தினாதான் இன்னும் பல திடுக்கிடும் உண்மைகள்லாம் வெளியில வரும். இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு வீட்டுல எல்லாரும் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம மகேஷும் ஆரம்பத்துல சந்தோஷமா தான் இருக்காரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம அஞ்சலியா அப்படிதான் பாத்துக்கிறாரு. அஞ்சலி, நீ ஓடக்கூடாது, நடக்கிறது கூட பொறுமையா தான் நடக்கணும், ஏன்னா உன் வயிற்றுல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு, இனிமேட்டு நீ ரொம்ப யார்கிட்டயும் போன் பேசக்கூடாது, நீ அந்த குழந்தைக்காக நல்லா சாப்பிடணும், குழந்தை நல்லா இருக்கணும்ல, ஆரோக்கியமா இருக்கணும்ல, அப்ப நீயும் சந்தோஷமா இருந்தா தானே உன் குழந்தையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறாரு. இதெல்லாம் கேட்ட அஞ்சலிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல மகேஷ், நீங்க வந்து என்னை இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் சொல்றாங்க, அஞ்சலி, நான் ஒரு முடிவெடுக்க போறேன், இனிமேல் நான் ஆஃபீஸ்க்கே போக மாட்டேன், நான் ஒர்க்கர்ஸை வச்சு வேலை பார்த்து நான் வீட்டுல இருந்து ஒன்னையவே கவனிச்சுட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அஞ்சலி சொல்றாங்க, இல்ல மகேஷ், நீங்க ஆஃபீஸ்க்கு போங்க, வீட்டுல இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ மகேஷ் சொல்றாங்க, அஞ்சலி, நான் உன் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா, எனக்கு போரெல்லாம் அடிக்காது, எனக்கு அதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்ல வேணாங்க, கேர்டேக்கர் மாதிரி யாரையாவது வச்சு பாத்துக்கலாம், நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம
மகேஷ்க்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன கேர்டேக்கரா? நம்ம 2 பேருக்கு இடையில யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன 3வதா ஒரு ஆள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கத்துறாங்க. இத பார்த்து அஞ்சலி வந்து, இதனால என்னங்க இருக்கு? எனக்கு துணைக்கு ஆள் வேணும் தானே நான் கேட்கிறேன் அப்படின்னு அஞ்சலி வந்து மகேஷ்க்கு எவ்வளவு புரிய வைக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா மகேஷ் வந்து எதையுமே காது கொடுத்து கேட்கிறதே இல்ல. இல்ல அஞ்சலி, என்னதான் இருந்தாலும் உனக்கு நீ தான், எனக்கு நான் தான். நம்ம 2 பேருக்கு இடையில யார் வந்தாலும் அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம அஞ்சலியும் அந்த இடத்துல ரொம்ப சோகமா உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மகேஷ் வந்து, அச்சச்சோ அஞ்சலியை நம்ம ரொம்ப கோவமா திட்டிட்டோமே சொல்லிட்டு மறுபடியும் வந்து சமாதானமா பேசுறாங்க. நைட் ஆயிடுது. அஞ்சலி மகேஷ் 2 பேருமே தூங்க போயிடுறாங்க. அப்ப தெரியாதனமா அஞ்சலியோட வயித்துல மகேஷ் வந்து கையை போட்டுறாங்க. அப்போ டக்குன்னு எந்திரிச்சு, அச்சச்சோ பாப்பா இருக்கிற இடத்துல நான் கையை போட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட அஞ்சலி வந்து, பரவாயில்லங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இல்ல அஞ்சலி, எனக்கு பயமா இருக்கு, என் கைப்பட்ட அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கு அஞ்சலியும் சமாதானப்படுத்துறாங்க. அப்போ மகேஷ் வந்து சொல்றாங்க, நீ ஒண்ணு நல்லா யோசிச்சியா அஞ்சலி, இப்போ உன் வயித்துல குழந்தை வந்ததுல இருந்து நம்ம 2 பேருக்குள்ளயும் இடைவெளி வந்த மாதிரி இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, அப்படிலாம் சொல்லாத அஞ்சலி, நம்ம 2 பேருக்குள்ளயும் ஏதோ டிஸ்டன்ஸ் வந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. குழந்தை வந்ததுல இருந்து நீ அந்த குழந்தைக்காக தான் பார்த்து பார்த்து இது பண்றே தவிர என்னைய கொஞ்சம் கூட கவனிக்கணும்னு நீ நினைக்கவே மாட்ட. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீ குழந்தை மேலதான் பாசமா இருப்ப, குழந்தைவே தான் கவனிச்சுக்கிட்டு இருப்ப, என்னைய கொஞ்சம் கூட நீ கண்டுக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. இதெல்லாம் கேட்ட அஞ்சலிக்கு பயம் வருது. என்ன மகேஷ் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது நம்ம குழந்தை எப்படி நம்ம 2 பேரையும் பிடிக்கும்? நம்ம 2 பேருக்குள்ள இடைவெளி எப்பவுமே குறையவே குறையாது. இந்த குழந்தை வந்தனால நம்ம 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்போம். நம்மளோட வாழ்க்கைக்கான அடையாளம் தான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்துறாங்க. ஆனா மகேஷ் வந்து அதை கொஞ்சம் கூட காதுல வாங்குற மாதிரியே இல்ல. இல்ல அஞ்சலி, எனக்கு என்னமோ இந்த குழந்தை வந்துட்டா நம்ம 2 பேருமே பிரிஞ்சிருவோம் தான் தோணுது. கண்டிப்பா இந்த குழந்தை மேல நீ ரொம்ப அன்பும் பாசமும் காட்டுவ, அப்புறம் என் மேல எந்த பாசமும் காட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அஞ்சலிக்கு பயங்கரமா கோவம் வருது. மகேஷ், நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மகேஷ் சொல்றாங்க, இல்ல அஞ்சலி, நம்மள 2 பேரையும் பிரிக்கிற இந்த குழந்தை வேண்டாம். இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அஞ்சலிக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க பாருங்க மகேஷ், நம்ம குழந்தையும் நல்லா பார்த்துப்பேன், நான் உங்களையும் நல்லா பார்த்துப்பேன். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எவ்வளோ புரிய வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த லூசு மகேஷ்க்கு எதுவுமே புரியல. இல்ல இந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. இதை கேட்ட அஞ்சலி வந்து பயங்கரமா மனசொடைஞ்சு போயிடுறாங்க. யாருக்கிட்ட இதை பத்தி சொல்றது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல. நம்ம ஃபேமிலிலே ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. மகேஷ் பண்ற இந்த வேலையெல்லாம் கண்டிப்பா நம்ம ஃபேமிலி கிட்ட யார்கிட்டயாவது சொன்னா அவங்க இன்னும் கஷ்டம் தான் படுவாங்க. இந்த பிரச்சனையை நம்மளே ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முடிவு பண்றாங்க. அஞ்சலி பண்ற தப்பே இதுதான். மகேஷ் பண்ற எல்லா விஷயத்தையுமே துளசி கிட்டையாவது சொல்லணும். துளசி கிட்ட சொன்னாதான் துளசி ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க. இப்போ அஞ்சலிக்கு வந்து மகேஷையும் விட்டு கொடுக்க முடியல, இந்த குழந்தையையும் விட்டு கொடுக்க முடியல. 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மகேஷ் வந்து இந்த குழந்தையை ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா அஞ்சலி மகேஷ் இவங்க 2 பேருக்கு இடையில யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. 3வதா இந்த குழந்தை வந்துச்சுன்னா கண்டிப்பா அஞ்சலி வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரி இந்த லூஸ் திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கு. நம்மளும் வரக்கூடிய எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.